அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் கோல்டு 4H டைம் ஃப்ரேமில் லைவ் அப்டேட் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தோம். ஒரு கவுண்ட்ரு என்ட்ரி போயிட்டுருக்குது. மேலே ஒரு ஃபேர் வேல்யூ கேப், அன்மிட்டிகேட்டட் ஃபேர் வேல்யூ கேப்பும் ஒரு சப்ளைவும் இருக்குது. அங்கே ரியாக்ஷனாக என்ட்ரி நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சா நம்ம என்ட்ரி போகலாம் அப்படி சொல்லியிருந்தோம். பட் இருந்தாலும் அந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டருங்கிறது எப்படி இருக்கணுன்ற ஒரு கணக்கு இருக்குது. ஏன்னா ஒரு மார்க்கெட்டோட கண்டினியூவேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு மேஜரான ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரு இப்போ ரீடெஸ்ட் ஆகிட்டு ஒரு பிஓஎஸ்ஸு, அதுக்கப்புறம் அதோட கண்டினியூவேஷன் கீழே பிஓஎஸ்ங்கிறது நடந்திருக்கணும். எங்கன்னா இங்கே நடந்திருக்கணும். ஓகேங்களா? ஆனால் இங்கே பிஓஎஸ் கண்டினியூவேஷன் நடக்காமல் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, மேலே போய் அந்த பிஓஎஸோட ஹையை உடச்சிட்டு மேலே போகுது. அப்போ செல்லோட கண்டினியூவேஷனுங்கிறது இந்த இடத்துல இல்லை. ஓகேங்களா? அப்போ செல்லோட கண்டினியூவேஷன் இல்லை அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், பையர்ஸ் உள்ளே அதிகமாகறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது செல் என்ட்ரி போகணும் அப்படின்னா நம்ம இனி எப்போ போகலாம் அப்படின்னா, இதுக்குள்ளேயும் நம்ம என்ட்ரி போக முடியாது. ஏன்னா மேஜர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்குள்ளே நம்ம உள்ளே போய் நம்ம ஒரு ஸ்மார்ட் மணி கான்செப்டில் என்ட்ரி எடுக்க போகிறோம் அப்படின்னா அதோடைய மூவ் ரொம்ப இம்பல்சிவாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த லோவிலேருந்து இப்படி போகுது அப்படின்னா இங்கே ஃபேர் வேல்யூ கேப்லேயோ அல்லது சப்ளைலையோ ரியாக்ஷன் ஆகுது அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படிங்கிறது அடித்து கீழே வரணும். இங்கே வச்சு அப்புறம் ரீடெஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் இங்கே ரேஞ்சு நம்ம பார்க்கலாம். ஹைக்கும் லோக்கும் நம்ம ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டு நம்ம பார்க்கலாம். பட் இப்போது இவ்வளோ பெரிய ஒரு மூக்குள்ளே ஒரு மைனூட்டான என்ட்ரி இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே சேஞ்ச் ஆஃப் கேரக்டருங்கிறது செல்லுபடி ஆகாது. ஏன்னா மேஜர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்குள்ளார நம்ம போக முடியாது இல்லையா? ஏன்னா அது நடந்துருச்சு ஏற்கனவே. ஒரு பிஓஎஸ் நமக்கு கிடச்சி நம்ம கீழே பிஓஎஸ் உள்ளே போயிட்டு வந்துச்சோ கீழே போயிட்டு வந்துச்சோ அது நமக்கு தேவையில்லை. ஆனால் பிஓஎஸ்ங்கிறது ஒன்று நடந்துருச்சு. இது நடக்காமல் உள்ளே போயிட்டு வந்தாவது நம்ம அடுத்த பிஓஎஸோட கண்டினியூஷன் பார்க்கலாம். பட் கீழே வச்சுட்டு மேலே போனதுனால இப்போ நம்ம அதாவது என்ன சொல்ல வரேன்னா, செல் இம்பல்சிவான சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் தான் நம்ம எடுக்கலாம். அப்படி இல்லாத வரைக்கும் மார்க்கெட் எந்த நேரமும் இந்த சப்ளையோ அல்லது ஃபேர் வேல்யூ கேப்பையோ மைனூட்டாக, நான் ஏற்கனவே இன்னொரு பதிவில் கூட சொல்லியிருந்தேன், ஒரு வேளை இங்கே நமக்கு என்ட்ரி கரெக்டாக ட்ரிகர் ஆகலைன்னா 1 வாரம் 2 வாரம் மெதுவாக இதை அரைச்சி இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டரோட இந்த ஹையவே உடச்சி ட்ரெண்டே ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க அப்படி நம்ம சொல்லியிருந்தோம். ஒரு போன பதிவில் கொடுத்துருந்தோம். இப்போ நடக்கிற மூமெண்ட்டெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போதைக்கு லைவில் என்ன சார்ட் நம்ம காட்டுது அப்படின்னா, நம்ம ஒரு செல் என்ட்ரி நம்ம போகிறதுங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம கை வைக்கணும். ஏன்னா நம்ம ரேஞ்சு போடும்போது ஒரு இவ்வளோ பெரிய நியூட்ரலுக்குள்ளார நம்ம என்ட்ரி போகிறதுங்கிறது நமக்கு கரெக்டாக இருக்காதுங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மேபி இம்பல்சிவான சாக் கிடச்சா நம்ம ரேஞ்சு போகலாம். அப்படி கிடைக்கல அப்படின்னா இந்த சப்ளை உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டோட்டலாக இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டரே ஷிஃப்ட் ஆகி வேறு மாதிரி போயிடும். ஸோ நியூஸ் இருக்கா இன்னும் நான் பார்க்கல. ஸோ வெயிட் பண்ணுங்கள். மேஜராக ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் மறுபடியும் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம தொடர்ந்து அதோட கண்டினியூவேஷனை கொடுப்போம். அப்படி இல்லைனா வெயிட் பண்ணி நீங்கள் என்ட்ரி போகிறதுங்கிறது பெட்ரு. இல்லை அதை தாண்டி நம்ம ஸ்கேல்பிங் பண்ணுவேன், உள்ள மைனூட்டாக போய் நான் ஒரு ஸ்வீப்பு சாக்கில் நான் என்ட்ரி எடுக்கிறதுக்கான டேலண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் உள்ள லோவர் டைம் ஃப்ரேமில் போய் நீங்கள் என்ட்ரி எடுங்க. அது ஒன்றும் தப்பு கிடையாது. பட் நீங்கள் ஸ்மார்ட் மணி கான்செப்டில் ப்ராப்பராக ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு அப்புறம் அல்லது ஒரு பிஓஎஸ்க்கு அப்புறம் என்ட்ரி பார்க்குறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கை வைக்கிறதுல ரொம்ப நிதானம் வேணும். என்ட்ரி போகிறதுங்கிறது கொஞ்சம் ஆபத்தான ஒரு விஷயம் ஆகிடும். ஸோ இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. நம்ம இப்போ இன்ஸ்டண்ட்டாக ஒரு லைவ் அப்டேட் கொடுக்குன்றதுக்காக தான் அதை நான் ரெடி பண்ணேன். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.